அன்புள்ள இயேசுவாமி, ஆ, அன்புள்ள இயேசுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா தகப்பனே, மீண்டுமாய் கூட கர்த்தாவே, இன்னும் ஒரு பைபிள் ஸ்டடியிலும் கூட கர்த்தாவே எங்களை சந்திக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துறோம். அப்பா தகப்பனே, இந்த வேளையை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய வார்த்தையில கொண்டு வந்திருக்கிற மகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வர இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே தடையில்லாமல் வந்து சேர நீங்க கிருபை செய்தல்லுங்க சுவாமி. இவைகள் கர்த்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தாவே நாங்கள் தெரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் கர்த்தாவே உம்முடைய அன்பை இன்னும் கர்த்தாவே எங்களிடத்துல அதிகரிக்கவும் கர்த்தாவே தகப்பனே, உம்மேல் நான் வைத்திருக்கின்ற அன்பு இன்னும் பெருகவும் கூட கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இன்னும் நாங்கள் உம்மண்டை கிட்டி சேரவைகள் எல்லாம் உபயோகமா இருக்கட்டும் அப்பா. அதன் மூலம் அநேகருக்கு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை எடுத்துச் செல்ல எங்களையும் நீங்க பயன்படுத்தி அள்ளுங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென். மேன். தேங்க்யூக்கா. ஓகே, ஸோ வில் கெட் இன் டு த ப்ரெசன்டேஷன் போயிடலாம். ஸோ கவனன்ட் கீப்பிங் காட் ஃப்ரம் ஈடன் டைம்லேருந்து நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லை. அவர் ப்ராமிஸ் பண்ண காட் எப்படி அவர் ப்ராமிசஸை நிறைவேற்றிட்டு வராரு அப்படின்றத தட்ஸ் வாட் வி ஆர் லேர்னிங். ஓகே, சரி. ஸோ ஏப்ரஹாமை சூஸ் பண்ணி கடவுள் வந்து ஒரு கண்ட்ரி கிரியேட் பண்ண போகிறாரு இல்லையா. இப்போ அதான் பிளான். மெசையா அந்த கண்ட்ரியில் பிறக்கணும். இஸ்ரவேல்னு ஒரு நாடு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அது இப்போ தான் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ பைபிள் வரிசையில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய டைம் லைன் பார்ப்போம். பார்த்தோன்னா மோசே வந்து ஜேக்கபோட பேர் மாறி இஸ்ரவேல்னு மாறி ஏப்ரஹாமோட பேரன் இல்லை. அவன் 12 பசங்க அவங்க கோத்திரங்களாக மாறுற அளவுக்கு ஈஜிப்டில் போய் கடவுள் அவங்கள ஒரு 400 வருஷமாக பெருக்கி பெரிய கூட்டமாக ஆயிட்டாங்க, திரளாயிட்டாங்க. ஸோ மக்கள் ரெடி. இப்போ நாடு கிடையாது அவங்களுக்கு, அப்போங்க நாட்டுக்கு கூட்டு போகணும். இப்போ ஜாஷுவா வச்சு மோசே லீட் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஜாஷுவா தான் கண்ட்ரியில் போய் லேண்டு போய் ஒவ்வொரு ஊராக பிடிச்சி 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 அவர் லேண்ட் செட்டில் பண்ணி விட்றாங்க. கானானை பிடிச்சிடுறாங்க கடவுள் ஹெல்ப்பில். இப்போ இந்த கண்ட்ரியில் 12 கோத்திரமும் அது கடவுள் வந்து ரூல் கொடுத்துருப்பாரு மோசேட்டியே, எப்படி நிலம் பிரிக்கணும் ஒவ்வொரு கோத்திரத்துக்குன்ட்டு. ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் எத்தனை மக்கள் இருக்காங்களோ அந்த மக்கள் தொகையை அனுசரித்து நிலம் கிடைக்கும். எந்த ஏரியான்றது குலுக்கல். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி அவங்க அந்த முறையில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் நிலம் சூஸ் பண்ணி அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ ரூலர்னு ஒருத்தர் கிடையாது. கோத்திரம்னா வெறும் டென்ட்டில் நம்ம இப்போ பிடவின் ட்ரைப்ஸ், நம்ம அரபு ட்ரைப்ஸ்லாம் எப்படி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ரூலரை சொல்லலை. மற்ற லோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இன்னொன்று அந்த வெறும் அவங்க குடும்பத்து மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க. டென்ட்டில் இருந்துட்டு அப்படியே தான். இவங்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க பிள்ளைங்க அப்படி அப்படின்ற மாதிரி. ஆனால் பெரிய கூட்டம் தான், அந்த இவ்வளோ பெரிய நிலம் இருக்கும்ல. ஸோ அப்படி இருந்தாங்க. ராஜா, ஆர்மி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு 400 வருஷமாக ஜட்ஜஸ் வழியாக கடவுள் வந்து கடவுள் விருப்பப்படுறத சொல்கிறதும் கம்யூனிகேஷன் எல்லாம் ஜட்ஜஸ் வழியாக நடந்தது. ஓகே. ஸோ சில ஜட்ஜுகளோட பேர் தான் இது. கிடியோன் ஒரு ஜட்ஜ் இருந்தார், சாம்சன் ஒரு ஜட்ஜு, டெபோரா ஒரு ஜட்ஜு, கடைசி ஜட்ஜு தான் சாமியல். ஓகே. ஸோ இப்போ இவங்க இந்த ஜட்ஜஸ் காலத்தில் என்ன நடந்ததுன்னா, ரூத் நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இந்த ஜட்ஜஸ் காலத்தில் நடந்தது. இந்த 400 வருஷத்து காலகட்டத்தில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் ரூத். நம்ம அதை தான் போன தடவை பார்த்தோம், கோயல் பார்த்தோம் இல்லை. ஸோ அந்த அந்த பார்ட் 400 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாக்கள்னு வந்தாங்க. ஓகே. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டிடுறேன். ஸோ ஜட்ஜஸ் புக்குன்னு ஒரு புக் இருக்கு நம்மகிட்ட, இல்லை நியாயாதிபதிகள்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த புக்கில் தான் ஜட்ஜஸோட ஸ்டோரிலாம் இருக்குது. ஒரு 12 மேஜர் ஜட்ஜ் இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் குட்டி ஜட்ஜஸ் இருப்பாங்க. அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபெயிலியரை காட்டுற ஒரு புக்கு. ஓகே. அவங்க ரொம்ப டவுனாக தான் போனாங்க. அந்த இஸ்ரேல் நாடுன்ற நாடு ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தான் போச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, பாவம் பண்ணுவாங்க, கடவுள் வந்து தண்டிக்கிறதுக்கு ஏதாவது இன்னொரு மக்களை மீதியான் தேசத்து அமலேக்கைட்ஸு
மோவாபைட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கல்ல சுற்றி. அவங்க யாரையாவது வந்து எனிமி கூட்டத்தை கொண்டாந்து அவங்களால கஷ்டப்படுத்தப்படுவார் அப்படி அலோவ் பண்ணுவார் அதை. அவங்க வந்து வின் பண்ணி இவங்களை கொள்ளையடிச்சிட்டு போகவும், இல்லாட்டி ஃபேமின் வர்றது, சாப்பாடு இல்லாமல் போகிறது, மழை இல்லாமல், அப்போ ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். அந்த கஷ்டம் வந்தோடனே இவங்க அப்புறம் கடவுளை தேடுவாங்க. கடவுளை தேடி அழுது மனம் திரும்பி அப்படி அழுதோடனே கடவுள் வந்து யாராவது ஜட்ஜுன்னு ஒருத்தரை எழுப்புவார். அவங்க அந்த ஜட்ஜ் வந்து அந்த கண்ட்ரிக்காக சண்டை போட்டு, ஸோ ஜட்ஜுகள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சண்டை போடுற ஆளுங்களா இருப்பாங்க. சாம்சன் ஃபிலிஸ்டீன்ஸுக்கு எடுத்து, கிடியோன் 300 பேர் எடுத்துட்டு போருக்கு போனார். இல்லை டெபோரா அந்த பாராக் வரமாட்டேன்னு சொன்னனால டெபோராவும் சேர்ந்து சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி சண்டைக்கு போட்டு திரும்ப வந்து கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பாவத்தில் விழுந்துருவாங்க. திரும்ப இந்த சுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நீங்கள் ஜட்ஜஸ் பார்த்தாலும் தெரியும். அவங்க தங்க தங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு சாப்டரும் ஆரம்பிக்கும். நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தாலே அது டேஞ்சர் தான். ஓகே, ஸோ தட் இஸ் புக் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சாமுவேல் ஜட்ஜு அவர் பசங்க இவருக்கு வயசாயிருச்சு, பிள்ளைங்க வந்து அவ்வளோ அப்படின்னு ரொம்ப ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ இஸ்ரேலில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க, நமக்கு மற்ற கண்ட்ரி மாதிரி ஒரு கிங்கே இருக்கட்டுமே, ஏன் நம்ம மட்டும் ஜட்ஜுன்னு வச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு ராஜா கேட்குறாங்க. ஓகே, ஸோ ராஜா கேட்டோடனே கடவுள் கூட சொல்லுவார். சாமுவேலுக்கு ரொம்ப வருத்தப்படுவார் அவர், ஐயோ இப்படி கேட்குறாங்களேன்னு. அப்போ காட் வில் டெல், நீ கவலைப்படாத, ஒன்றை ஒன்றை ரிஜெக்ட் பண்ணல அவங்க, என்ன தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட பிளானை தான் அவங்க ஒத்துக்கல, என்னுடைய விருப்பத்தை தான் மக்கள் அனுசரிக்கல. ஸோ யூ டோன்ட் ஃபீல் பேட், கேட்ட மாதிரி நான் கொடுத்துட்றேன் அவங்களுக்கு ஒரு ராஜாவைன்னு ஒரு ராஜா கொடுப்பாரு. அந்த ராஜா பேர் என்ன? ஐயோ, முதல் ராஜா பேர் என்ன? சால். சால். சால் சால் கிங் சால். ஸோ சாலை கடவுள் அலோவ் பண்ணுறாரு. ஓகே, ஆனால் கடவுள் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா பிளான் பண்ணியிருக்காரா? Did he think? No, no இல்ல plans. Yes. இல்ல. Oh, okay, nice. He actually planned. He actually has the king in the plan. ஞாபகம் இருக்கா? 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிங்னு ஒருத்தர் பிளான் பண்ணிட்டாரு. ஓகே, நம்ம அதுதான் பார்க்குறோம் இன்னைக்கு. ஸோ ஜேக்கப் ஜேக்கப் அதாவது இஸ்ரவேல் ஜோசப்பை தொலைச்சிட்டு ரொம்ப வருஷமா வருத்தப்பட்டுட்டு, அப்புறம் ஜோசப் ஈஜிப்ட்ல பெரிய ஆளா இருக்காரு. இருந்து அப்பா தான் பிரதர்ஸ் எல்லாரையும் ஈஜிப்டுக்கு கூப்பிடுறாரு. ஞாபகம் இருக்கா? 70 பேர் வந்து சேர்வாங்க எகிப்துக்கு. ஓகே, ஸோ அது டோட்டல் ஜேக்கப் இல்லைன்னா இஸ்ரவேலுடைய குடும்பத்தினர். ஓகே, 12 பிள்ளைங்களும் அவங்க பிள்ளைங்களும் வேலைக்காரங்க எல்லாருமா சேர்ந்து 70 பேர் எகிப்துக்குள்ள என்ட்ராவாங்க. அப்போ வயசாயிருச்சுல்ல ஜேக்கப்புக்கு. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு, சந்தோஷமா பிள்ளைங்கள்லாம் ஒன்றா இருக்கிறத பார்ப்பாரு, செட்டில் ஆகிறாங்க, நல்ல பசுமையான ஒரு இடத்துல செட்டில் ஆவாங்க. அப்புறம் அவர் சாகிறதுக்கு முன்னாடி தான் 12 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு ஜெனிசிஸ் 49ல் ஆசீர்வாதம் ஒன்று கொடுப்பார், ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுப்பார். அது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபஸி. ஓகே, ஸோ கடவுள் அந்த பிளெஸ்ஸிங் மூலம் ஒவ்வொரு கோத்திரத்துடைய ஃப்யூச்சரை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ராஃபஸி. ஸோ ஒன்று ஒன்று நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஜெனிசிஸ் 49. ஸோ ஜூடான்றது 4வது மகன், மூத்த மகன் கிடையாது, 4வது மகன். ஆனால் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பிளெஸ்ஸிங் வந்து ஜூடாக்கு தான் கிடைக்கும். ஸோ ஜூடாக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அவர் வந்து பிளெஸ்ஸிங்கில் உன்னோட பிரதர்ஸ் எல்லாம் உனக்கு பவ் டவுன் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மீதி எல்லா இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் யூதாவில் இருக்கிற ஒருத்தரை வணங்குவாங்கன்ற மாதிரி. கரெக்டாக முன்னாடி பணிவாங்க. ஸோ பிரதர்ஸ் எல்லாம் உனக்கு தான் பணிவாங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் நீ ஒரு ஒரு லயன் மாதிரி, யூனோ லைக் ஒரு ஒரு பவருள்ள ஒரு ஒரு கோத்திரன்ற மாதிரி, ரைட்? வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் இன்சைட். இன்னும் ஒன்றும் அது அந்த
கோபம் வெளியிலலாம் வரல, இருக்கு. ஓகே, அது ஒரு ப்ராஃபஸி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஃபஸி, 10th ஜெனசிஸ் 49 verse 10ல, சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. இப்போ செங்கோல்னா அதான் ரூலிங் பவர். ஓகே, அடுத்த பிளெஸிங். ஸோ ரூல் பண்றது ஜூடா கோத்திரத்துக்கு பிளெஸிங். நியாய பிரமாணிக்கன், அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. அதாவது லா எழுதுறது. ஸோ நம்ம கவர்மெண்ட், நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருப்பாங்க ஒரு சைடு, கோர்ட்டு இன்னொரு சைடு. கோர்ட் வந்து பிரைம் மினிஸ்டரே இழுக்கலாம், கரெக்ட் தானா? பிரைம் மினிஸ்டர் ஒரு தப்பு பண்ணாக்கா கோர்ட் இழுத்துட்டு வரலாம். ஸோ 2 பெரிய பவர். இந்த 2 பெரிய பவரும் யூதாக்கு இருக்கு. ரூல் பண்ற பவரும் அவருக்கு உண்டு, நியாயம் தீர்க்கிற பவர், அந்த ஜட்ஜிங் பவரும் ஜஸ்டிஸும் அவர் கையில் தான் இருக்குது, லா அவர் கையில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 பெரிய பாயிண்ட்டு அவர் கையில் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அப்புறம் அந்த அவருடைய இந்த அப்போ இது எல்லாமே ஒரு கிங்கை பற்றி சொல்லிட்டே வராருன்றது விளங்குது இல்லை? ஸோ ராஜரீகம் அவர் கையில் இருக்குது, க்ரௌன் அவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க அவங்க கிங்டம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ரூல் எப்படி இருக்கும் நாக்கா, கழுதையை வந்து யாராவது திராட்சை கிரேப் செடிக்குள்ளே கட்டி விடுவாங்களா? கட்ட மாட்டாங்க, சாப்பிட்றோம்ல, மேய்ஞ்சிரும் இல்லை? அதனால கட்டாயம் இந்த மாதிரி பழச்செடி அதுலலாம் கட்ட மாட்டாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு தொழுவு மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் போய் கட்டுவாங்க. ஆனால் இவங்க ராஜ்யத்தில் ரொம்ப செழிப்பு, அதெல்லாம் தே டோன்ட் கேர், கழுதை கூட தே வில் கிவ் கிரேப்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குமா, அவ்வளோ செழிப்பாக இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி 2வது பார்ட் ஆஃப் தட் வேர்ஸில் வந்து, ஆனால் அவருடைய ரூல் வந்து நல்ல டஃப்பான ரூல். ஓகே, ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலாக கூட இருக்கும். ப்ராஸ்பரிட்டி உண்டு, பட் ரூல் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அதுக்கு தான் அவரோட ட்ரெஸ் வந்து அந்த திராட்சை செடியோட ஜூஸ் மாதிரி, இப்போ ஒயின் கலர்டு, பிளட் கலர்டு ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ப்ராஃபஸியில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த இது. ஏன் 1000 வருஷம்? கிட்டத்தட்ட 400 வருஷம் ஈஜிப்டில் இருந்தாங்க, அப்புறம் மோசே ஜாஷுவா காலம், அப்புறம் ஜட்ஜஸ் ஒரு 400 வருஷம், இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஜேக்கப் சொல்லிட்டார், ராஜரீகம்னு ஒன்று உண்டு அப்படின்றத சொல்லிட்டார். இவ்வளோ வருஷம் கிங் கிடையாது, 1000 வருஷமாக கிங் இல்லை. ஸோ காட் வந்து பிளான் படி கிங் இருக்கு, யூத மக்களுக்கு வெயிட் தான் பண்ணல அவங்க. ஓகேயா, அதனால தான் அவங்க கேட்ட உடனே பெஞ்சமின் கோத்திரத்துலேருந்து சவுலை கொடுத்துருவார் கடவுள், நீ கேட்டுக்கிட்டே இருக்கல, இருந்தா வச்சுக்க போ அப்படின்ட்டு. ஓகே, ரைட். இன்னும் இந்த பேஜை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட்டு, நமக்கு வந்து இது அத்தனையும் உண்மையாகும் எப்போ ஜீசஸ் லயன் ஆஃப் ஜூடா அப்படின்னு ரெவலேஷனில் வருவார், கரெக்ட் தானா? ஸோ அதே லயன், ஜூடா கோத்திரத்து லயன் பின்னால் வருவார். ரெவலேஷன் 19ல் பார்த்தீங்கன்னா அவர் விக்டோரியஸாக குதிரையில் வரும்போது அவருடைய ட்ரெஸ் வந்து ரத்தத்தால் தோய்க்கப்பட்டிருக்கும் தான் இருக்கும், ரைட் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள சாப்டர்ஸ் ரெவலேஷன் 19, 20, 21, 22 வாசிச்சிங்கன்னா அந்த அவங்க கிங்டத்தோட செழிப்பும் அதில் இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லாரும் வணங்குறது இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்மையாயிரும் அந்த டைமில். ஓகே, ஸோ இந்த கொடுத்த ப்ராஃபஸி ரெவலேஷனில் ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னாக்கா ஜீசஸ் யூதா கோத்திரத்து மகனாக வந்து ஃபார் எவராக ரூல் பண்ணுறாரு, அதனால இது அத்தனை பாயிண்ட்டும் உண்மையாயிரும். ஓகே, ஸோ திரும்ப இங்கே வருவோம், நம்ம டைமுக்கு வருவோம். ஸோ கிங் சாலை கொடுக்குறாரு. கிங் சால் பற்றி நமக்கு தெரியும், கடவுள் தான் காட்டி கொடுப்பாரு. நம்ம டிப்பிக்கலாக நம்மலாம் என்ன இஷ்டப்படுவோம், அப்படியே ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கணும், டாலாக இருக்கணும், பந்தாவாக இருக்கணும், இல்லை நம்ம ராஜான்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும், அப்படி பார்த்தா போஸ்டர் ஓட்டுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கொடுத்துட்டார் கடவுள், ரைட்? ஸோ பி வெரி கேர்ஃபுல் வாட் வி ஆஸ்க் காட். நம்ம இருதயத்துக்கு வேண்டிய மாதிரி, நம்ம விருப்பத்துக்கு மாதிரி இஷ்டமாக நம்ம கேட்டோன்னா அதுவே தப்பு. நம்பர் 1. அதை விட பயங்கரம் என்னன்னா கடவுள் தந்துட்டாருன்னா,
அது இன்னும் பயங்கரம். அதனால நம்ம விருப்பத்தை கேட்கவே வேண்டாம். நீங்க என்ன செய்வீங்களோ நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதான் இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கும் இல்ல. ஸோ பி வெரி கேர்ஃபுல். நம்ம டிசையர்ஸை கேட்டுற வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் காட் வில் கிவ் அவர் டிசையர் அண்ட் that will be our punishment. அதனால அது ரொம்ப ஒரு இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். we can அனலைஸ் பண்ணலாம். பைபிளில் நிறைய இடத்துல வரும். ஸோ இட் இஸ் வெரி ஸ்கேரி. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம விருப்பங்களுக்கு ரொம்ப ஆட வேண்டாம். ஓகே. ஸோ கிங் சால ஒரு கிங்கு கேட்குறாங்க. நல்ல சூப்பர் ஹேண்ட்ஸமாக இல்லை, ஒரு மற்ற மக்களோட ஒரு தோல் மேலே இருக்கிற மாதிரி டாலாக ஹேண்ட்ஸமாக ஒரு கிங் வந்துடுறாரு. பட் ஹீ நெவர் brought blessing டு த கிங்டம். கொண்டு வரல. அவர் நிறையா கெட்ட பாயிண்ட்ஸ் தான் கொண்டு வந்தார். நிறைய டிஸ்ஒபே பண்ணுவார். இல்லை, கிங் ஆக கொல்ல மாட்டார், தானே சாக்ரிஃபைஸ் பண்ணுவார். அதனால கிங்டமும் அவரை விட்டு போயிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் அவருடைய லைஃப் டைம்லேயே நடந்து முடிஞ்சிடும். கிங் சால் இதுலேயே முடிஞ்சிருச்சு. இன்னொரு தலைமுறைலாம் கூட வரல. ஒரே ஒரு ராஜா, அவர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். பர்ஸ்தாவி எடுத்து கொள்ளப்படும். கிங் டேவிட அனாயிண்ட் பண்ணும் போதெல்லாம் இவர் இருக்காரு. இப்போ டேவிட் அப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஹியூமிலியேஷன் வேற இல்லை, எவ்வளோ ஒரு கேவலம். டேவிட் தான் நெக்ஸ்ட் கிங்னு வேற சாமியல் அனௌன்ஸ் பண்ணிடுவார். சாமியல் லைஃப் டைம்லேயே தானே நடக்குது. சாமியலே தானே சவுலையும் அனாயிண்ட் பண்ணுவார், டேவிடையும் அனாயிண்ட் பண்ணுவார். அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோண்டு வருஷத்துக்குள்ள ஒரு ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி ஒன்று, நைட் மேர் மாதிரி ஒன்று நடந்து கிங் டேவிட். அப்போ கிங் சாலுக்கு தெரியுது, ஐயோ நம்ம தான் ராஜாவே இல்லை, தன்னோட சந்ததி ராஜாவாக இருக்க போகிறது இல்லை, டேவிட் ராஜாவாக போகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ரியல் நாட் அ நைஸ் ஸ்டோரி. ஓகே. ஸோ கிங் சால் மனுஷர் கேட்டனால கடவுள் கொடுத்து அது ஒரு முடிஞ்சிருச்சு. கடவுள் எப்பவுமே பிளான் பண்ண மாதிரி யூதா கோத்திரத்து மகனான கிங் டேவிட் பிறக்கிறாரு. நம்ம போன தடவை பார்த்தோமே ரூத். ஸோ ரூத்து போவாஸுக்கு பிறக்கிற மகன் பேரு ஓபேத். ஓபேதோடைய மகன் பேரு ஜெஸ்ஸி மகன் டேவிட். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம ரூத் ஸ்டோரி இருக்கு பைபிளில் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே. ஜீசஸ் கூட சம்பந்தப்பட்ட குடும்பங்களுடைய கதைகள் மட்டும்தான் பைபிளில் இருக்கு. ஜீசஸ் தான் ஃபோக்கஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஜீசஸ் மட்டும்தான். ஓகே, ரைட். ஸோ கிங் டேவிட் வந்து கொள்ளு பேரன் கரெக்டாக ரூத்துக்கு. ஆமாம், ரூத் போவாஸ்க்கு கிரேட் கிராண்ட் சன். கிங் டேவிட கிங் சால் சூஸ் பண்ணுவார். அதுவும் காட் காட்டியில் முதல்ல வர பையன்லாம் நல்லா இருப்பான், பார்க்குற கலா இருப்பான். பட் ஹீல் சே நோ வெயிட் அப்படின்ட்டு கடைசி ஒரு குட்டி பையனை தான் பண்ணி அவரோட ஸ்டோரி நமக்கு நிறைய தெரியும். ஓகே, ஞாபகப்படுத்திக்கோங்க. அதனால வெறும் பிக்சர்ஸ் தான் போட்டு. ஓகே. ஜானத்தன் ஃப்ரெண்டாக இருப்பார் இல்லை, சால் மகன் ஜானத்தன். அதுவும் ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப். ஜானத்தனுக்கு தெரியும் தான் கிங் ஆக போகிறது இல்லை, இருந்தாலும் க்ரௌன் கணக்கு வழக்குப்படி அவருக்கு தான் வரணும். ஆனால் கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை டேவிடு கொடுத்துட்டாருன்னு தெரியும். இருந்தும் ரெண்டு பேரும் ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப். சவுல் கொல்ல வரும்போதெல்லாம் காப்பாற்றி, மகனே காப்பாற்றி. ஸோ அது ஒரு ரியலி லவ்விங் ஃப்ரெண்ட்ஷிப். டேவிட் எவ்வளோ கடவுள் மேலே அன்பாக இருந்தாருன்றது தெரியும். சின்ன பையன்லேருந்தே கடவுள் மேலே ஒரு வைராக்கியமான ஒரு பிலீஃப் தான். பட் வயசான பிறகும் ஆர்க்கை கொண்டாடுறது, டெம்பிளை கெட்டுறது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு பர்சன் இல்லை. கடவுள் ப்ரைஸ் பண்ண ஒரு பிள்ளை வந்து பிள்ளைனா ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட். கடவுள் ரொம்ப மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட்னு சொல்லுவார். கடவுளுடைய இருதயத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல கரெக்டாக. மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட் ஹில்ஸே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை புரிஞ்சு அவர் மனசு நோகாமல் அவர் மனசுக்கு இஷ்டப்படுற மாதிரி இவர் நடந்திருந்திருக்கார். அப்போ அவ்வளோ கடவுளுடைய விருப்பங்கள் தெரிஞ்சு இருந்திருக்கு இல்லை. லவ்விங்லி, நாட் ஒபே பண்ணணும்னு ஒபே இல்லை, டிசிப்ளின் இல்லை, இது அன்புனால ஒரு ஒரு பாசத்தினால விளங்கி செய்கிற ஒரு பிஹேவியர். ஓகே, அப்படி இருந்திருக்காரு கிங் டேவிட். ஸோ இஸ் கிரேட். பட் ஹீ இஸ் ஆல்சோ அ சின்னர். அண்ட் பைபிள் வந்து அதையும் ஹைட் பண்ணாமல் அதையும் காட்டியிருக்கோம்.
அவர் பண்ண தப்பு தெரியும், பாத்ஷிபா பண்ண தப்பு தெரியும். பட் அதில் இன்னொரு கிரேட் பார்ட் த வே ஹி ரிப்பென்டட். அப்புறம் அந்த பேபி பிறந்து அந்த பேபிஸ் ஆகும்போது அந்த இதில் அவருடைய பிஹேவியர் அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக். ஸோ நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இல்லை. ஹி அக்செப்ட்ஸ் காட்ஸ் வெல், ஹி ஆல்வேஸ் praised him, தேங்க்ஃபுல். ரொம்ப வைராக்கியம். ஆமாம், எங்க எங்க கடவுளுடைய கண்ட்ரிக்கு எதுத்தா நீ பேசுற அப்படின்னு கோலியாத் மேல கோவம் வர்றதுலாம் அதனால தான். வேற ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய வீராப்பெல்லாம் இல்லை, தனக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. நம்ம மெனி டைம்ஸ் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கோ நம்ம குடும்பத்து பிள்ளைங்களுக்கோ கதையை தப்பா சொல்லுவோம். டேவிட் நல்ல ஜெபம் பண்ணிட்டு கோலியாத்தை அடிச்சு இறக்குன மாதிரி நீயும் நல்ல ஜெபம் பண்ணிட்டு உனக்கு எதிர்த்து இருக்கிற கோலியாத்தை அடிச்சிருன்ட்டு. ஐயோ, அப்படியே இல்லை. கோலியாத் எதிர்த்தது யார? காட்ஸ் கிங்டம் இஸ்ரேல. அதனால ஆதங்கம் வந்துச்சு டேவிடுக்கு. நத்திங் அகேன்ஸ்ட், நத்திங் பர்சனல், நோ பெனிஃபிட் பர்சனல், ஒன்றும் இல்லை. சாப்பாடு கொண்டு போன ஒரு பையன், வெறும் வைராக்கியம் தான். எங்க காட் மேல உனக்கு எதிர்த்து பேசுறியா அப்படின்னு இருக்கும். அந்த கோவம் வந்தா கடவுள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார், நோ டவுட். ஆனா இது சயின்ஸ் எக்ஸாம் தான் கோலியாத்துன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப தப்பு. ஓகே, ஸோ பி கேர்ஃபுல் வித் தட் ஆல்சோ. ஸோ ரொம்ப வைராக்கியமான ஒரு பக்தன். ஆமா, ரைட். இஸ் வெரி லவ்விங் வித் பீப்புள். அவருடைய ஃபெய்த் ரொம்ப ஸ்ட்ராங். சாலை கொண்டிருக்கலாம் ஈஸியா. நான் தானே கிங்கு, மோசே பண்ண தப்பு இல்லை, நான் தானே டெலிவரர்னு கொல்லுவாரு. அந்த மாதிரி ஹி குட் ஹவ் கில்டு. ஓ, காட் ஹஸ் அனாயிண்டட் மீ, ஐ எம் த நெக்ஸ்ட் கிங். ரொம்ப என்னை தொல்லை பண்ணிட்டு நான் ஓடிக்கிட்டே ஒளிஞ்சு ஓடிட்டே இருக்கேன், லெட் மீ கில் ஹிம் அப்படின்னு கொண்டிருக்கலாம். பட் ஹி டசன்ட். இது கடவுள் அனாயிண்ட் பண்ணி வந்த கிங் சால் தானே. அப்போ அவரே வழியும் நடத்துவார், அவரே முடிச்சு கொடுத்துருவாரு, நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த இதெல்லாம் செம்ம ஃபெய்த். ஸோ ஓகே, டேவிட படிச்சுக்கிட்டே இருக்கலாம் டேவிட் பற்றி. ஸோ ரிப்பென்டன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹிஸ் ப்ரைசஸ். ஓகே, great guy, King David, but that's what was God's choice. இது God, as per God's plan, right? So கிங்ஸ் வரணுன்றது கடவுளுடைய பிளான். அண்ட் அதே மாதிரி கிங் டேவிட எழுப்புவார். கேரக்டர்ஸ் அமேசிங்காக பார்த்தோம். ஆஸ் அ கிங் ஆல்சோ ஹி டிட் ஒண்டர்ஃபுல்லி. அவருடைய பாலிட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்த கோத்திரமாக இருந்தாங்க இல்லையா அந்த கண்ட்ரியில், 12 கோத்திரமாக உட்காந்துருந்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாருமா சேர்த்து கண்ட்ரியையும் பெருசாக்கி இப்போ உள்ள இஸ்ரேல் தான் இந்த வெள்ளை லைன். டேவிட் ரூல் பண்ண இஸ்ரேல் சைஸை பாருங்க. யா, ஸோ டில் டுடே, டில் இன்னை வரைக்கும் கிங் டேவிட் தான் அவங்களுடைய பெஸ்ட் கிங். இன்னைக்கு வரைக்கும் கிங் டேவிட் மாதிரி ஒரு கிங் வந்துட மாட்டாரா அப்படின்னு தான் ஒரு ஒரு ஆதங்கத்தில் வெயிட் பண்ணுறாங்க அவங்க. கிங் டேவிட் வழியில் வரணும் இல்லையா, அவருடைய ஃபேமிலி லைனாக இருக்கணும். ஸோ நம்ம ஜீசஸ் அவர் வழியில் வரப்போகிற கிங் டேவிடை விட எத்தனையோ பல்மடங்கு பெட்டர் கிங்காக மேசையாக வருவார். ஸோ அது கரெக்ட், அந்த ப்ராஃபஸிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். பட் அவருடைய ஆஸ் அ கிங், நார்மல் ஒரு ராஜாவா ஒரு ஹிஸ்ட்ரி புக்கில் வாசிச்சிருந்தோன்னா கூட கிங் டேவிட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் கிங். நிறைய நல்ல காரியம் பண்ணியிருப்பாரு. கண்ட்ரியை பெருசாக்குனாரு, பீஸ் உண்டாக்குனாரு, எல்லா கோத்திரத்துக்கும் அக்ரிமெண்ட் உண்டாக்குனாரு, அதெல்லாம் பண்ணுவார். நிறைய பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணுவார். தன்னோட பேலஸ் பெருசாக கட்டுவார். தன்னோட பேலன்ஸை பெருசாக கட்டினால தான் அவர் ஐயோ நான் மட்டும் இதில் இருக்கிறேன், இன்னும் டேபர்நாக்கிள்லே இருக்கு. மோசே கட்டுவார் ஒரு டென்ட் மாதிரி. ஒரு டேபர்நாக்கிளுக்கு என்ன சாந்திக்கா தமிழ் மறந்துட்டேன். ஓகே, ஸோ ஆல்ரைட், ஒரு கூடாரம் மாதிரி தானே. ஆமாம் 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 ஆமாம். கரெக்ட். ஒரு ஆசரிப்பு கூடாரம் ஐயோ, தேங்க்யூ, கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். ஆமாம், அதான் டேபர்நாக்கிள் வெறும் கூடாரத்தில் தான் இருந்தாங்க, டென்ட் தான் இல்லை இருந்தாங்க. அதுலே தான் இன்னும் இருக்காரு. அப்போ மோசே காலத்துலேருந்து இது வரைக்கும் ஜட்ஜஸ் காலம் முடிகிற வரைக்கும், ஸோ 400-500 இயர்ஸாக வெறும் டேபர்நாக்கிள் தான் ஓடுது. 40 வருஷம் கெட்டின டேபர்நாக்கிள் இன்னும் ஓடிட்டு அதே தான் இருக்குது. அப்போ தான் டேவிட் ஃபீல்ஸ் பேட், ஐயோ நான்லாம் நல்ல பேலஸ் கட்டி இருக்கேனே, கடவுள் பேலஸ்லலாம் இல்லையே அப்படின்னு தான் அவர் கெட்ட ஆரம்பிப்பார். ஓகே, ஸோ கெட்ட ஆரம்பிக்கும் போது தான்
நாத்தான்னு ஒரு ப்ராஃபட் இருப்பாருல்ல, இவர் கூட அவர்கிட்ட சொல்லுவார், ச்சே நான் வந்து பெரிய ஒரு டெம்பிள் கட்ட போகிறேன், கடவுளுக்கு ரொம்ப கிராண்டாக ஒரு டெம்பிள் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நேத்தன் சொல்லிடுவார், ரைட் ரைட் கெட்டு நீ கெட்டு அப்படின்வாரு. பட் அன்னைக்கு நைட்டு நேத்தன்ட்ட காட் வில் டெல் இல்லை, அவரா கெட்ட போறாரு, வாட் டேவிடா கெட்ட போறாரு, நோ 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 நோ, நீயா எனக்கு கெட்ட போற. ஸோ நான் உன்னை ஆட்டு மந்தையிலேருந்து கூட்டிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக்கி உன்னுடைய எங்கே போனாலும் உனக்கு விக்ட்ரி கொடுத்து செய்கிற காரியத்துலாம் நல்லது செய்து இல்லை எனிமீஸ் எல்லாம் தோக்கடிச்சு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு த்ரோனில் உட்கார வச்சதே நான், நீ எனக்கு நீ கெட்டுறியா அப்படின்னு ஒரு ஒரு இதாக கேட்பார், கடவுள் கேட்பார். கேட்டுட்டு ஹீல்ஸே இல்லை, இது ஒரு பெரிய கவனன்ட். ஓகே, இந்த கவனன்ட் பேர் இங்கிலீஷில் டேவிடிக் கவனன்ட். எப்படி அப்ரஹாமுக்கு கவனன்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லை, ஏப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்ணுவார்ல, உன் குடும்பத்து மூலம் உன் வித்தின் மூலம் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் இல்லை, அப்படி கொடுத்துட்டு மோசேக் கவனன்ட்ல லா கொடுத்தாரு. நம்ம லாஸ்ட் டைம் அதை பார்த்தோம். மோசே கூட கொடுத்த கவனன்ட் நீங்கள் ஒபே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல காரியங்கள் கிடக்கும்னு இஸ்ரவேலுக்கு கொடுத்த அது ஒரு கவனன்ட். அது மெசையானிக் கவனன்ட் கிடையாது. அதை அதை பால் உடச்சி தான் பேசுவார். ஓகே, டேவிடுக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்து இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராமிஸ் 2 சாமுவேல் 7, 12 and 13 இருக்கு. ஓகே, இந்த ப்ராமிஸ் வந்து அகெயின் ஒன் சைடட் கவனன்ட், ஏப்ரஹாம் கொடுத்த கவனன்ட் மாதிரி. குடும்பத்தில் உலகம் எல்லாம் ரட்சிக்கப்படும்னு சொல்கிறது ஏப்ரஹாம் எதுவும் செய்யணுன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஏப்ரஹாம் ஒன்றும் செய்யலைனாலும் சரி, தப்புகளாக செய்தாலும் சரி, கடவுள் அதை நடத்தி முடிப்பார். அதே மாதிரி தான் இந்த டேவிட் கிடைக்க போகிற பிளெஸிங்கும் ஒன் சைடட், கடவுள் எப்படினாலும் செய்து முடிப்பார். இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராமிஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ கவனன்ட். என்ன சொல்கிறாரு, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நீ செத்து போயிடுவ, நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி, வெறும் சன் கிடையாது, இது ஒரு சந்ததி, அவன் சிங்குலர் ஆயிருச்சு. ஓகே, ஸோ சந்ததியில் வரப்போகிற ஒருத்தர், அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஸோ இந்த ராஜ்யம் வில் பிகம் ஸ்டேபிள், சூப்பர் ஸ்ட்ராங். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவரோட த்ரோனு, அவருடைய கிங்டம் எல்லாம் God is going to take care and that is for ever. ஓகே, அந்த கிங் என்ன பண்ணுவார், என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அந்த வேற ஒரு ஒரு வேற ஒரு டெம்பிள் கட்டுவார், அதுதான் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் தாவீதின் குமாரனுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்க போகுது, சந்ததியில் வரப்போகிற ஒருத்தருக்கு. ஓகே, உண்மையான ஒரு டெம்பிள் இல்லை, ஒரு உண்மையான ஒரு ஆலயம்னு ஒன்று, ஒரு க்ளோரிஃபை பண்ணுற ஒரு ஆராதிக்கிற ஒரு கூட்டம் வரப்போகுது. ஓகே, அண்ட் இட் இஸ் ஃபார் எவர். இது மூணும் தெரிஞ்சிருச்சா இந்த இதில்? நோ டவுட்ஸ், ரைட்? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ நம்ம எப்பவும் பார்க்குற டைம் லைனில் பார்த்துட்டே வந்தோன்னா, கிரியேஷன், பால், காட் இஸ் ப்ராமிசிங் சேட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு வித்து ஒன்று வரப்போகுதுன்னு ஒரு ப்ராமிஸ், கரெக்டாக? ஜெனசிஸ் 3:15. அது வந்து நோவா குடும்பத்தை வச்சு கண்டினியூ பண்ண போகிறவர், உலகத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு நோவா ஃபேமிலியிலேருந்து அந்த கவனன்ட் கண்டினியூ ஆகுது. அப்புறம் மெசையா பிறக்கிறதுக்கு ஒரு கண்ட்ரி கிரியேஷன், அதுக்கு தான் இந்த ஏப்ரஹாமுடைய கால், அதே ப்ராமிஸ் உன் மூலம் அந்த உலகத்தில் இருக்க எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்ன்ற அந்த ப்ராமிஸ் ஐசக்குக்கு வரும், ஜேக்கபுக்கு வரும், ஈசாக்கு போகாது, ஜேக்கபுக்கு வரும். அப்புறம் யூதா கோத்திரத்துக்கு நம்ம பார்த்தோம் அதை இல்லை, ராஜாவாக இருப்பார், சிங்கம் மாதிரி இருப்பார், நல்ல கிங். இன்னைக்கு கூட திரும்ப ரிவைஸ் பண்ணோம், பார்த்தோம். இதெல்லாம் ஜெனசிஸில் வந்திருந்தது. அப்புறம் மோசே காலத்தில் தான் மோசே கவனன்ட் பார்த்தோம், கோயல் பார்த்தோம் ரூத் காலத்தில். இப்போ நம்ம பார்க்குறது ராஜாக்கள் காலத்தில் இருக்கிற டேவிட் உடைய சன், குமாரனாக இருப்பார், கரெக்டா? டேவிடோட ஃபேமிலியில் இருப்பார், அவர் கிங்காக இருப்பார், எவர் லாஸ்டிங்காக இருப்பார். அந்த
அவருடைய கிங்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. வொர்ஷிப்பிங் கிங்டம் இல்லை, கடவுளுக்கு மேலே பிரியம் வச்சிருக்கிற ஒரு கிங்டம். வெறும் ப்ராஸ்பரிட்டி மட்டும் இல்லை. இதில் யூதாக்கு சொல்லும் போது ப்ராஸ்பரிட்டி ஒரு பாயிண்ட் இல்லை, கழுத திராட்சை தோட்டத்தில் இருக்கிறது. இதில் எல்லாரும் ஆராதிக்கிற மாதிரி இல்லை, ஒரு டெம்பிள் டைப்பில் இருக்கிற ஒரு கூட்டத்தை கிளப்புவார் அப்படின்னு ஒரு ஃபண்டாஸ்டிக் ப்ராமிஸ். ஸோ இது ஒரு பெரிய ப்ராமிஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ். நவ் ஜீசஸ் தான் சன் ஆஃப் டேவிடா? ஆமாம். ஏன்னாக்கா நிறைய இடங்கள்ல தாவீதின் குமாரன்னு ஜீசஸை ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 1 பாயிண்ட், ஜீனியாலஜி இருக்கு இல்லையா, மேத்யூலையும் லூக்லையும் இருக்கும், யாரோட சன்னுன்னு. 2 இதுலையும் பார்த்தீங்கன்னா கிங் டேவிடோட சந்ததியில இருந்து வந்த பாயிண்ட்டு கிளியராக இருக்கும், அதில் நோ டவுட். ஸோ வெறும் ஆம், ரொம்ப பொயட்டிக்காக இல்லை, ரியலாகவே கிங் டேவிடுடைய சந்ததியில் கிங்காக பிறந்திருக்க வேண்டியது. எல்லாரும் கிங்ஸாக இருந்திருந்தாங்கன்னு வைங்க, அப்போ இவரு ராஜாவாக இருந்திருப்பார், ஜோசப் ராஜாவாக இருந்திருப்பார், ஜோசஃபோட சன்னுன்ட்டு ஜீசஸ் கிங்காக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி அந்த லா படியும் ஹீ இஸ் த கிங். அது இல்லாமல் பீப்புள் கால்ட் ஹிம் த சன் ஆஃப் டேவிட் இல்லை, தே நியூ இது டேவிட் சந்ததியில் உள்ள பரம்பரையில் வந்த மகன்னு தெரிஞ்சிருக்கு அது எல்லாருக்கும். ஸோ இந்த குருடராக இருக்கட்டும், அந்நிய பீப்புள், ஈவன் ஜென்டைல்ஸ் நியூ. ஹோசன்னா பாடும்போது இந்த பசங்கள்லாம் கூட பாடியிருக்காங்க சன் ஆஃப் டேவிட்ன்ட்டு. இதுக்கு வசனங்கள்லாம் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏஞ்சல் ஜோசப் கிட்ட வந்து சொல்லும் போது கூட சொல்கிறது என்னன்னு பாருங்க. இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் ஜோசப்க்கு வந்து காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, பார்த்தீங்களா, அந்த அந்த பிளட் லைன் அப்படியே வரும். ஓகே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தின்னு பரிசுத்தாவியினால் உண்டானது. ஸோ ஜோசப் வந்து சன் ஆஃப் டேவிட், அவரும் சன் ஆஃப் டேவிட் தான். லூக்கில் ஏஞ்சல் கேப்ரியல் மேரிட்ட பேசும்போது அந்த டைமில் பேசுகிற வேர்ட்ஸ் பாருங்க. அவர் பெரியவராயிருப்பார், பிறக்க போகிற பேபி இல்லை, ஜீசஸ் வந்து பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம். ஓகே, ஜீசஸ் த்ரோன்ல இருந்தாரா அவர் பூமியில் இருக்கும்போது? நோ, அவர் கார்பெண்டர் சன்னா தான் இருந்துட்டு போயிட்டார். கரெக்டா, நடக்க போறது இனிமேல் வருவார். ஆனால் ஏஞ்சல் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தில் இருப்பார், அவருக்கு கொடுப்பார். கரெக்டா, காட் வில் கிவ். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஹி வில் பி அ கிங். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. ஸோ தாவீதின் குமாரன் ஒரு பாயிண்ட், கிங் ஒரு பாயிண்ட், ஏஞ்சலே சொன்னது. ஓகே, எவர் லாஸ்டிங், முடிவிராது. ஓகே, ஸோ யூ கெட் தோஸ் பாயிண்ட்ஸ் இல்லை, இந்த எல்லாமே ஆசீர்வாதங்களில் வந்திருக்கு. ஸோ ஜீசஸ் வந்து இந்த ப்ராஃபஸி எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வரார், சன் ஆஃப் டேவிடா. அதுக்கேற்ற மாதிரி நியூ டெஸ்டிமெண்ட் ஆத்தர்ஸும் எழுதியிருப்பாங்க சன் ஆஃப் டேவிட்ன்ட்டு. பால் ரோமருக்கு எழுதின லெட்டரில் 4வது வசனம், ஃபர்ஸ்ட் சாப்டர் 4வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி, இதுவரைக்கும் ப்ராஃபஸி சொன்னபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன நடந்தான்? ஆஸ் பர் ப்ராஃபஸி, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். யூ கெட் தட் ரைட்? ஸோ பீட்டர் சொல்லும் போதும் ஆஸ் பர் லா, ஆஸ் பர் ஹெரிடிட்ரி, நம்ம பத்திரம் எழுதியிருந்தோம்னா கரெக்டாக ஜீசஸ் கையில் வந்து நிற்கணும் த்ரோன். ஸோ அந்த கணக்குலையும் தாவீதின் குமாரன். ஓகே, இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் கிடையாது, ஒன்னொன்னும் கனமான வார்த்தைகள். ரைட்டா? ஓகே, என்ன டைம்? இன்னொரு பெரிய டாபிக் இருக்கு, அந்த டாபிக் உள்ள போவா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 11. ஓகே, இன்னொரு 15 minutes ப்ளஸ் இருக்கு. ஓகே, வச்சுச்சோ, இது என்னது, இது வேண்டாம். ஓகே ஓகே, ஸோ இது பார்த்தோம் நம்ம, இந்த இது பார்த்தோம். ரைட், ஐம் கோயிங் டு இப்போ வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் மாதிரி ஒரு லெசன். ஓகே, கொஞ்சம் சீரியஸாக கவனிச்சு பாருங்க. ஓகே, இந்த டைம் லைன் உங்களுக்கு இப்போ பை நவ் தெரியும் இல்லையா? ஜீசஸ் வரும்போது 0, இப்போ 2024. ஸோ 2024
2024 இயர்ஸ் ஜீசஸ்க்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஸோ உலகத்துக்கு ஜீசஸை பிடிக்குதோ இல்லையோ, வருஷங்கள் கவுண்ட் பண்ணுறது ஜீசஸ் பிறப்ப வச்சு தான், ஜீசஸோடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வருஷங்களை கவுண்ட் பண்ணுறோம். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஹிந்துஸாக இருந்தாலும் சரி. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் சம்திங் அமேசிங். ஓகே, 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இருக்கோம் ரவுண்ட் பண்ணாக்கா. இதுக்கு முன்னாடி நடந்ததா 4000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ், ஆடம். 3000 இயர்ஸ் அப்ராக்சிமேட்லி நோவா, அப்ராக்சிமேட்லி இல்லை, 3000 இயர்ஸ் நோவா, 2000 ஏப்ரஹாம், 1500 மோசஸ், 1000 டேவிட். நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாடு எப்படி ஆயிடுச்சு? கண்ட்ரி முன்னாடி மாதிரி கோத்திரமா பீஸாக இல்லை. கண்ட்ரின்னு ஒன்று வந்துருச்சு, பவுண்டரி லைன் ஒன்று வந்துருச்சு, வாருக்கு ஆர்மிலாம் இருப்பாங்க, எனிமி கண்ட்ரி, ஃப்ரெண்டு கண்ட்ரிலாம் உண்டு. விளங்குதா? இப்போ உள்ள பாலிட்டிக்ஸ் மாதிரி இஸ்ரேல் இப்போ ஆயிடுச்சு, ஏன்னா ராஜாக்கள் வந்தாச்சு. இப்போ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஃபியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதில் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரில, சில பாயிண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ உள்ள டைம் லைன் பார்த்தீங்கன்னா மோசே காலத்துலேருந்து ஜீசஸ் காலம் வரைக்கும் மட்டும்தான் இந்த டைம் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஈடன்லேருந்து நம்ம டைம் வரைக்கும் வரையில, சுருக்கியிருக்கேன் லைனை. அப்போது ஜீசஸ்க்கு முன்னாடி 1500 வருஷத்து காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் இந்த டைம் தான் இஸ்ரவேல் நாடுன்னு ஒரு நாடு பிறந்து ஆளை எடுத்தாரு, குடும்பத்தை எடுத்தாரு, இல்லை ஏப்ரஹாமை எடுத்தாரு, ஒரு குடும்பத்தை எடுத்தாரு. எந்த குடும்பம்? ஜேக்கப், இஸ்ரவேலுடைய குடும்பத்தினரை எடுத்துட்டாரு. ஸோ மக்கள் எப்படி வந்தாங்க, அந்த எப்படி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரியும் நமக்கு. இப்போ கண்ட்ரியோடைய ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, அந்த கண்ட்ரின்னு ஒன்று ஃபார்ம் ஆகி எப்படி இருந்தது, யார் ரூல் பண்ணாங்க, எப்படி வீழ்ந்தது, அந்த டைம் பீரியட் இது. ஓகே, அதுதான் இது. மோசே வெளியில் மக்களை கூட்டிகிட்டு வந்து கண்ட்ரிக்குள்ளே என்ட்ராரு, கானானுக்குள்ளே போகிற பிளான்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஈஜிப்ட்லேருந்து கிளம்பி வராங்க, கரெக்டா? ஸோ இந்த டைமில் தான் ஜாஷுவா வரவும் மற்றவங்க இடங்கள்லாம் பிடிச்சி, ஜெரிக்கோலாம் பிடிச்சி அந்த கண்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அப்புறம் ஒரு 400 வருஷமாக நியாயாதிபதிகள், நம்ம தெரிஞ்ச ரூத்து, சாம்சன், கிடியோன், டெபோரா, அவங்க எல்லாம் ஜட்ஜஸாக இருந்த காலகட்டம் இவ்வளோ காலகட்டம். அதுக்கப்புறம் ராஜாக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சவுல் கொஞ்ச நாள் இருந்தார். எங்கே போச்சு? சவுல் இருந்தார். அதுக்கப்புறம் நமக்கு டேவிட், நமக்கு ஹைலைட் படித்தோம். அவருடைய சன் சாலமன். அதோட கண்ட்ரி ரெண்டாக உடஞ்சிரும், ரைட்? சாலமன் பண்ண தப்புகள் எல்லாம். ஸோ ரொம்ப வேடிக்கை இல்லைப்பா, யோசிச்சு பாருங்களேன். ராஜா தரேன்னு சொன்ன கடவுள் ஒரு ராஜா தான் தந்தார், அடுத்த ராஜாவே ஃபெயிலியர், அவுட். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கிங் டேவிட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே, கண்ட்ரி ரெண்டாக உடஞ்சிருச்சு. ஏன்னா அவர் நிறைய பேரை கல்யாணம் பண்ணவும் ஒபே பண்ணலை, நிறைய தப்புகள் பண்ணுவார். அது இப்போ படிக்கல, நம்ம கவர்னன்ட் கீப்பிங் காட் ஃபோக்கஸில் போகிறோம், நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கல. ஸோ ரெண்டாக உடையும். ஒன்று இஸ்ரவேல் நார்த்து, சவுத் வந்து யூதான்னு ரெண்டாக உடஞ்சிரும். யூதா ஏரியா தான், ஜூடா ஏரியா தான் நம்ம ஜூடா ஏரியா, ஜெருசலம்லாம் அங்கே தான் இருக்குது. யூதா ராஜாக்கள் எல்லாரும் சவுத்தில் ஜெருசலம் கேபிட்டலாக வச்சு அவங்க தான் இருந்தாங்க. நார்த்தில் கடவுள் ராஜாவாக இருக்கணும்னு இல்லாத கோத்திரங்கள் எல்லாம் ராஜாவாக இருந்து அது டோட்டல் ஃபெயிலியர். அவங்க ஒரு 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 200 இயர்ஸ் இருந்துட்டு அவங்க சுத்தமாக காணாமல் போயிட்டாங்க. அசிரியான்ற ஒரு கண்ட்ரி வந்து அவங்கள பிடிச்சிட்டு போயிடும். ஓகே, அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கண்ட்ரி. அவங்களுடைய மிலிட்ரி ரூல், அதாவது எப்படி ஜீனோசைட்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஜீனோசைட்னா ஒரு ஒரு இன மக்களை அழித்து போடுறது. ஸோ ஒன்று ஹிட்லர் மாதிரி பச்சையாக கூப்பிட்டு கொல்லலாம், அப்படி ஒன்று உண்டு. இன்னொரு மெத்தடு ஒரு பயங்கரமான மெத்தடு. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணது அசிரியா நாடு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இஸ்ரவேல்னு ஒரு நிலம் இருந்துச்சு இல்லையா, ஒரு லேண்ட் இருந்ததுல்ல, அசிரியா வேற ஈராக்குக்காரங்க. அவங்க நினிவே கேபிட்டல், அவங்களுக்கு நினிவே கேபிட்டல். நினிவே உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? நினிவே சொன்னா ஜோனா. ஜோனா போவார்ல. ஸோ அதெல்லாம் பெரிய எனிமி கேபிட்டல் கண்ட்ரி. அங்கே தான் போக சொல்றதுக்கு பயந்து ஓடுவார் அவர். அதனால தான் பயந்து ஓடுனதெல்லாம்.
ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த கண்ட்ரிக்காரங்க. அப்போ வேற ஊர்க்காரங்க அவங்க. வேற நாட்டுக்காரங்க. அந்த நாட்டு கண்ட்ரியோட மெத்தட் என்னன்னா, அந்த மக்கள் வந்து அ இஸ்ரவேல் இடத்துல வந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க வீடு கட்டி, அவங்க வந்து உட்கார ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ அவங்க இருந்தா என்ன ஆகும்? மிக்ஸ் ஆயிரும். இவங்க கூட்டம்னு ஒண்ணா உட்காந்துருக்க முடியாதுல்ல, கலந்துரும். அப்போ இவங்க அங்கங்க உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பக்கத்துல பக்கத்துல பார்ப்பாங்க. லவ் மேரேஜ் நடக்கும், கல்யாணம் நடக்கும். பிளட் லைன் கலந்துரும். கலந்து மிக்ஸ் ஆகி காணாமலே போயிடுவாங்க. புரியுதா? அப்படி பியூரா கிச்சுக்குன்னு உட்காரவே முடியாது இல்ல. தேல் ஜஸ்ட் ஒரு மாதிரி டிசால்வ் ஆன மாதிரி டிசால்வ் ஆயிடுவாங்க. அப்படி டிசால்வ் ஆயிட்டாங்க அந்த நார்த்ல இருந்த லேண்டில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படி கலந்துட்டாங்க. அப்படி கலந்த மக்கள் தான் சமாரிட்டன்ஸ். அதனால தான் ஜீசஸ் காலத்துல, எப்போ இங்க ஜீசஸ் காலத்து டைம்ல இந்த ஜூஸ் இருக்காங்க இல்லையா, ஜூஸ்னு பேர் இஸ்ரவேல்ன்றது ஜூஸ் மாறினதுக்கு காரணம் அந்த யூதா இருக்கிற ரீஜன்னால தான். அவங்க யூத மக்கள். ஸோ இட் பிகேம் ஜூஸ். கொஞ்சம் நாளடைவில் இஸ்ரவேல் மக்கள் யூத மக்கள் எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க. ஒன்றாயிட்டாங்கன்னா அதை பிரித்து எடுக்க முடியாது, மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட் டைம்லலாம் எல்லாம் மிக்ஸ்சர். ஆனால் இந்த டைமில் இட் இஸ் வெரி கிளியர், இஸ்ரவேல்னு ஒரு கூட்டம், யூதர்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஜீசஸ் டைமில் அவர் ஜூஸ்ன்னு மக்கள்கிட்ட தன்னோட டிசைபிள்ஸாக இருக்கட்டும், ஃபேரிசிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் யூதர்னு அவங்ககிட்ட பேசுகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சமாரிட்டன்ஸை கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. ஏன்? மிக்ஸ்டு பிளட் இல்லை, தே ஆர் நாட் பியோர் ஜூஸ். அதனால தான் அவங்கள கீழ்த்தரமாக பார்த்தாங்க. அந்த சமாரிட்டன் ஒரு லேடி கிட்ட போய் உட்காந்து பேசுவாரே, அப்போல்லாம் இவங்கெல்லாம் ஷாக்கு. சொச்சோ, இவர் எங்கே அவங்ககிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ ஆனால் நோட் பண்ணிங்கன்னா அந்த சமாரிட்டன் உமனும் நாங்கள் வாசிக்கிறதும் தோரா தான் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த லேடி அப்படி சொல்லும். அதே ஆல்சோ பிலீவ் இன் த சேம் காட், யூனோ. அந்த இதுக்காக, அந்த பாயிண்ட்காக சொல்ல வரேன். ஓகே. ஸோ இஸ்ரவேலை அசிரியான்ற நாடு பிடிச்சிட்டு போயிடுச்சு, நார்த் போயிடுச்சு. அப்போ குட்டியோண்டு சதர்ன் ஜூடா மட்டும் ஜெருசலேமை கேபிட்டலாக வச்சு இருந்தாங்க. ரொம்ப ஒன்றும் கிரேட் இல்லை, அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 100 வருஷம் அவங்க இருந்தாங்க. பேபிலோன் வந்து பிடிச்சிருச்சு. பேபிலோனில் ராஜா பேர் நெபுகத் நேசார், ஞாபகம் இருக்கா? நெபுகத் நேசார் டேனியல் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டு போவாரே. டேனியல், எசேக்கியேல் அவங்கள எல்லாரையும் கேப்டிவ்ஸாக கூட்டிகிட்டு போயிடுவார், பேபிலோனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஓகே. அந்த ராஜா வந்து நெபுகத் நேசர். இவரு தான் ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லி நம்ம ஜெரமையா, ஐசாயா இல்லை, ஜெரமையாலாம் சொல்லுவார். ஐயோ, பேபிலோன் பிடிக்க வருவாங்க, நீங்கள் சரண்டர் ஆகுங்க, கடவுளுடைய பிளான் தான் இது. அதனால தான் ஒரு லேண்டெல்லாம் வாங்கி அவர் ஒரு பானை எடுத்து மூடிலாம் வைப்பார். ஏன்னாக்கா ப்ரூஃப், போயிட்டு நம்ம வந்துடுவோம், இது ஒரு கேப்டிவிட்டி தான், 70 வருஷம் தான், போயிட்டு நம்ம வந்துடுவோம், சண்டை கிண்டை போடாதீங்க, அமைதியாக பேசாமல் போயிரு. ஒன்றும் நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும், வீடுகள்லாம் பத்திரமா இருக்கும், மக்கள்லாம் அப்படி அப்படியே இருப்பாங்க. கேப்டிவ்னா அந்த நாட்டுக்கு அடியில் ரூலுக்கு போகும், நம்ம கடவுள் திரும்ப நம்மளை சேவ் பண்ணிடுவாருலாம் ரொம்ப சொல்லுவார். அப்போ தான் அந்த லேமெண்டேஷன் ஜெரமையா சொல்கிறதுலாம் அதான். ஐயோ, போகுதே இஸ்ரேல் இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதேன்னு அழுக. ஆனால் 70 இயர்ஸ் தான் அப்படின்றதும் எழுதியிருக்கும். பட் நம்ம மக்கள் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸும் இருப்பாங்க. அவங்க அப்போ இருந்த ராஜாக்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு திரும்ப சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. லைக் இட் வில் பி லைக் அ ஃபைட், பேட்டில். அதனால நெபுகத் நேசர் 3 டைம்ஸ் அட்டாக் பண்ணுவார். ஃபஸ்ட்டு டைமே டேனியல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார். 2வது வாட்டி எசேக்கியல்லாம் போவாங்க, கேப்சர் பண்ணிட்டு போவார். கடைசி வாட்டி தான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவார். ஜெருசலேமை தீ வச்சு எரிச்சு, சாலமன் கட்டின டெம்பிள்லாம் எரிஞ்சு போனதெல்லாம் அப்போ தான். இட் கெட்ஸ் டிஸ்ட்ராய்ட். ஜெரமையா சொன்ன மாதிரி அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அந்த டெம்பிள்லாம் இருந்திருந்திருக்கும், அப்படி அப்படியே இருந்திருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். நெபுகத் நேசரை அழிச்சிருக்க மாட்டார். பட் தென் பீப்புள் டென்ட் லிசன் டு த ப்ராஃபிட்ஸ். அதனால 3rd டைம் டெம்பிள் இஸ் டிஸ்ட்ராய்டு, ஜெருசலம் இஸ் டிஸ்ட்ராய்டு, பேலசஸ் ஆர் டிஸ்ட்ராய்டு, எல்லாம் போச்சு. இப்போ கேப்டிவிட்டியில் வெளியில் இருக்காங்க. ஓகே. கேப்டிவிட்டியில் இருக்காங்கன்னா டோன்ட் திங்க் அப்படியே ஃபுல் கண்ட்ரி பீப்புளும் இன்னொரு கண்ட்ரிக்கு போன மாதிரி. இன்னொன்று கண்ட்ரியில் உள்ள பெஸ்ட் மூளை இருக்குல்ல, அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம், மினிஸ்டர்ஸ் எல்லாம், நம்ம நாட்டு மினிஸ்டர் நினைக்காதீங்க, மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப
கிளவர் பீப்புள் தானே ரூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆர் ஆர்மியில் இருக்க டஃப் பீப்புள், பவர்ஃபுல் பீப்புள், அந்த மாதிரி அந்த ஒரு பெஸ்ட்டு கூட்டத்தை யூஸ்வலாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க இருந்தால் தானே திரும்ப சண்டை உண்டாக்கவோ, ஆஹ், ஒரு வார் உண்டாக்கவோ, ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்லாம் ஆரம்பிக்கிறதுக்குலாம் அதெல்லாம் இருந்தால் தானே வரும். அதனால் இவங்க எல்லாரையும் கொண்டு போய் அந்த கண்ட்ரியில் அவங்க தங்களுக்கு வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அசிரியா பண்ண விதமும் பாபிலோன் நடத்தின விதமும், இந்த கண்ட்ரியை 2 பேரும் கேப்சர் தான் பண்ணாங்க. பட் அவங்க அழிச்சிட்டாங்க. இவங்க டேனியலை கூட்டிகிட்டு போய் டேனியலுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சி அவர் கிங்குக்கு 2வது ஸ்தானத்துக்கு வரைக்கும் போகிற அளவுக்கு ஃப்ரீடம் இருந்தது. தேவர் நாட் லைக் ஸ்லேவ்ஸ். அது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இவங்க அங்கே போய் ஓகே, அங்கே இன்னொரு நம்ம துபாயில் வந்து வாழ்கிற மாதிரி இவங்க அங்கே போய் வாழ்ந்துருப்பாங்க. நல்ல இருக்கிறவங்களெல்லாம் அவங்க கூட்டு போய் நல்ல பெரிய டாடா பிர்லா மாதிரி இருக்கவங்கள அவங்கள கூட்டு போய் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்படி நாடு கடத்தப்பட்டு அங்கே போயிட்டாங்க பெஸ்ட் பீப்புள். மீதி இருந்த மக்கள் இங்கே இருந்திருப்பாங்க. ஃபார்மர்ஸ்லாம் இருந்திருப்பாங்களா இருக்கும், வயசானவங்க இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க அப்படியே இருந்திருப்பாங்க. ரைட்டா? சினாரியோ விளங்குச்சா? ஓகே, ஸோ கரெக்டாக டேனியல் உயிரோடு இருக்கும் போதே, டேனியல் ஃபர்ஸ்ட் கேப்டிவிட்டியில் போனார் யங் மேனா, அவருடைய லைஃப் டைம்லேயே ரிட்டர்னும் ஆரம்பிக்கும். ஏன்னா ஜெரமையா எழுதின புக்கு டேனியல் கூட அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அவர் 70 ப்ளஸ் ஒரு 20 வயசில் போனாரோ, டீனேஜரில் போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் 90 இயர்ஸ் ஓல்டில் தான் அந்த டேரியஸ் அந்த கையில் எழுதப்பட்டு ஒரு ஃபால் அந்த அன்னைக்கே பர்ஷியன் எம்பையர் வந்து பிடிக்கும்னு ஞாபகம் இருக்காப்பா அந்த கதைகள்லாம்? எல்லாருக்கும் தெரியும்ன்ட்டு நான் கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன். ஓகே, ஸோ கிங் டேரியஸ் டைமில் கை கை ஒரு விரல் வந்து எழுதுமே. ஓகே, அன்னைக்கே பர்ஷியன் எம்பையர், ரைட்? சைரஸ் பெரிய கிங்கு, டேரியஸ்ன்ற இன்னொரு கிங் தான் அவங்க எம்பரர். ரொம்ப பெரிய எம்பையர், வெறும் கிங் இல்லை, கிங்டம் இல்லை, எம்பையர். அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. பாபிலோனை கேப்சர் பண்ணாக்கா இவங்களும் சேர்ந்து எல்லாம் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் வில் கை தாண்டி இவங்க கை தாண்டி இங்கே பர்ஷியன் கைக்கு வந்துடுது. பர்ஷியன் வந்து ஈரானியன்ஸ், பாபிலோன் அசிரியாலாம் ஈராக்காரங்க. ஓகே, சரி, இங்கே கை மாறி இங்கே வந்துட்டாங்க. ஆனால் டேனியல் வந்து சைரஸ்ட சொன்னாருன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா சைரஸ் பேர் எழுதி ஐசாயா ப்ராஃபஸியில் இருக்குது. ஐசாயெல்லாம் இந்த நாடு கடத்தலுக்கு முன்னாலேயே இருந்த ப்ராஃபட். அவர் அப்பமே கடவுள் சொல்லிட்டாரு, சைரஸை எழுப்புவேன், சைரஸை எழுப்பி என் பிள்ளைங்கள திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவேன், டெம்பிளை திரும்ப கட்டுவேன்லாம் அவர் எழுதியிருக்கோம் ப்ராஃபஸியில். ஸோ அதே மாதிரி அதெல்லாம் வாசித்து பார்த்து சைரஸும் பணமும் கொடுத்து திரும்பி போய் உங்கள் டெம்பிளை கட்டுங்கன்னு அனுப்பி விடுவார். ஓகே, ஸோ அவங்க திரும்பி வருவாங்க. ஸோ அதுதான் எஸ்ரா, ஜெருபாபேல், நெஹேமியா அவங்க எல்லாரும் வந்து திரும்ப வந்து கட்டுறாங்க. இந்த சைரஸ் டைம், இந்த பர்ஷியன் இங்கே போயிரு அந்த பர்ஷியன் டைமில் ஆகாஸ்வேரும் ஒரு கிங். அப்போ எஸ்தர் அவங்க எல்லாரும் அங்கேயே இருக்காங்க பாருங்க, எல்லாரும் திரும்பி வரல. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் இஸ்ரேல் மோசை கூட்டிட்டு வந்த மாதிரி எல்லாரும் போயிட்டு எல்லாரும் வந்துட்டு அப்படிலாம் இல்லை. ஓகே, அப்போ எஸ்தர்லாம் திரும்பி வரல, அவங்களாம் அங்கேயே இருந்துட்டாங்க, அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். கணக்கு போட்டு எத்தனை பேர் வந்தாங்கன்னு இருக்கு லிஸ்ட் பைபிள். ஸோ எஸ்தர் ராணிலாம் பர்ஷியன் எம்பையர் ரூலராக இருக்கும்போது அந்த ராணி. ஓகே, மிஸ்ஸஸ் ஈரானியன் குயின் வந்து எஸ்தர். ஓகே, அப்பாடா, இஸ்ரேல் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு ஒரு விதமாக. அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்டர் த கிரேட் கிரேக்க நாடு கேப்சர் பண்ணிடும். அந்த டைமில் புக்கு எதுவும் கிடையாது, கடவுள் எதையும் ரெக்கார்டு பண்ணணும்னு நினைக்கல. ஸோ தெர் ஆர் நோ பைபிள் புக்ஸ் டியூரிங் அலெக்சாண்டர் டைம். ஓகே, ஆனால் ஒரு முக்கியமான காரியம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இவ்வளோ புக்ஸ் இருந்தது இல்லையா, இவ்வளோ இது வரைக்கும் இருக்கிற, அதை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர். ஜீசஸ் வரும்போதெல்லாம் ரோமன்ஸ் இல்லை, ரோமன் எம்பையர் வந்துட்டாங்க திரும்ப. இந்த ரோமன் எம்பையர் டைமில் புக்ஸ் இருக்குது, நியூ டெஸ்ட்மெண்ட்லாம் இந்த டைமில். ஓகே ஓகே, நவ் ஐம் கோயிங் டு ஷோ யூ. இதுதான் நம்ம புக்ஸ். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆர்டரில் தான் பைபிள் புக்கு அடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, நீங்கள் எடுத்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா இதே தான். ஜாஷுவா, ஜட்ஜஸ், ரூத், 1 சாமுவேல் 2 சாமுவேல், அதான் அந்த கிங்ஸ்
2 பேரையும் அனாயிண்ட் பண்ணுவாரே அந்த பார்ட்டு. அப்புறம் மற்ற ராஜாக்கள்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்தாங்க, சில நல்ல ராஜாவும் இருந்தாங்க. அந்த காரியங்கள்லாம் 1 and 2 கிங்ஸ் 1 and 2 Chroniclesல அதெல்லாம் இருக்குது. ஹிஸ்ட்ரி, பியோர் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் கண்ட்ரியை விட்டு வெளியில் போயிடுறாங்க. திரும்பி வரும்போது எழுதினவங்க புக்ஸ் தான் எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர் புக்ஸ். ஓகேயா? இதுக்கிடையில் இந்த டைமில் ராஜாக்கள் காலத்தில் இந்த நாடு கடத்தல் காலத்துலலாம் ப்ராஃபெட்ஸ் எழுதின புக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ப்ராஃபஸீஸ்ன்னு எழுதுகிற புக்கெல்லாம் வேற காலகட்டம் கிடையாது, ராஜாக்கள் ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது எழுதப்பட்டது தான் இந்த ப்ராஃபெட்ஸ் எல்லாம். இது வரைக்கும் கிளியரா? எதுவும் திரும்ப சொல்லணுமா? வில் டூ இட் ஓகேம்மா. அகெயின். ஓகே. ஓகே தான் இருந்துச்சா? திரும்ப திரும்ப சொல்லணும்னா திரும்ப, ஐ மீன் வி கேன் டூ இட் நெக்ஸ்ட் டைம். திரும்ப ஒரு வாட்டி ஓகே. ரீகேப் பண்ணலாம். பட் ரீகேப் இதுதான் நெக்ஸ்ட். ஹிஸ்ட்ரி. ஓகே. ஓகே, ஸோ ஆல் தீஸ் புக்ஸ் வர் ஹியர். அப்போ நீங்கள் இந்த டைம் யோசிச்சு பாருங்க. இந்த டைமில், ஸோ அலெக்சாண்டர் வர்ற டைமில் ஆல் தீஸ் புக்ஸ் ஆர் ஆல்ரெடி ரிட்டன் டவுன். இதுக்கு முன்னாடி மோசே எழுதின 5 புக்கு, கரெக்ட் தானா? மோசே எழுதின ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் எல்லா புக்கும் இருக்கு. புதுசு ஒன்றும் எழுதலை. கிரேக்க டைம், அலெக்சாண்டர் டைமில் தேவர் ரொம்ப கிரேக்க மக்கள் வந்து விஸ்டம்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு கூட்டம் மக்கள். ஓகே, ஞானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த ஃபிலாசபர்ஸ் இருக்காங்கல்ல, அரிஸ்டாட்டில், ஹிப்போக்ரட்டிஸ், இந்த பேர்கள்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் கிரீக்ஸ் தான். ஸோ அப்படியே அந்த அதாவது உட்கார்ந்து பெரிய கேள்விகளை யோசிக்கிறது. நம்ம ஏன் இந்த உலகத்துக்கு பிறந்தோம், ஏன் உலகம்னு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி பெரிய ஃபிலசாபிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் எழுப்புனதெல்லாம் இந்த கிரேக்க மக்கள் டைம் பீரியட்ல தான் ரொம்ப நடந்தது. ஓகே, ஸோ அப்போ அவங்க செய்த ஒரு காரியம், எல்லா உலகத்துல இருக்க வெவ்வேறு இடங்கள்ல உள்ள விஸ்டம் நிறைஞ்ச புக்ஸ், ரைட், அந்த புக்கெல்லாம் கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அலெக்சாண்டர் பேரில் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு ஒரு ஊர், அது இப்போ ஈஜிப்டில் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஃபண்டாஸ்டிக்காக ஒரு லைப்ரரி ஒன்று கட்டினாங்க. அது ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் ஏன்ஷியன்ட் வேர்ல்டு. அவ்வளோ கிரேட். ஏன்னா அவ்வளோ 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 கிரேட் புக்ஸ் வந்து க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணி. இப்போ க்ரீக்குன்ற மொழி பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வார்த்தைகள் உண்டு. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அன்பு அப்படின்னாக்கா நம்ம இங்கிலீஷ் வார்த்தை யோசிப்பாங்க லவ். ஓகே, ஐஸ்கிரீமுக்கும் லவ் தான், ஹஸ்பண்டும் லவ் தான், காடும் லவ் தான், இல்லை எல்லாமே ஒரு லவ் தான். ஐ லவ் திஸ் மூவியும் லவ் தான். எல்லாம் லவ்லே நின்றோம். கரெக்டா? ஆனால் தமிழ் யோசிச்சு பாருங்களேன், பாசம், காதல், அன்பு, கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குல்ல. ஒன்னொன்னும் பர்டிகுலர் அன்பை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை. கிரீக் வந்து அந்த மாதிரி நம்ம தமிழை விடையும் இன்னும் ஸ்பெசிஃபிக். அவங்க கிராமரில் கூட நிறையா இருக்குது. இப்போ இங்கிலீஷில் வந்து பாஸ்ட் டென்ஸ், இப்போ உள்ள டென்ஸு, ஃப்யூச்சர், அப்படி ஒரு 3 தான் இருக்குனாக்கா அதில் ஒரு 17 இருக்குன்ற மாதிரி. ஓகே, இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கிராமர் அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ். ரொம்ப பக்கா. ஹீப்ரூ கம்பேர் பண்ணிங்கன்னா டோட்டல் போயட்ரி. அப்படியே அவங்க அழகுக்குன்னு எழுதின மாதிரி தான் ரொம்ப இருக்கும். அதனால அந்த ஹீப்ரூவில் எழுதின இத்தனை புக்ஸை ஃபுல்லாக கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் பண்ணலை, 70 பேர். ஆக்சுவலாக 72 பேர் உட்காந்து, அப்போ அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணி இந்த இதுக்கு ஒரு மீனிங் இதுதான். எபிரே மக்களும் இருந்திருப்பாங்க, இல்லை ஹீப்ரூ தெரிஞ்ச மக்களும் இருந்திருப்பாங்க, கிரீக் பீப்புளும் இருந்திருப்பாங்க. எல்லாருமா சேர்ந்து தே டிரான்ஸ்லேட்டட் அண்ட் தே மேட் இட் அ செப்பரேட் புக். இன்னொரு புக் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. நவ் ஆக்சுவலாக இது எல்லா புக்ஸும் தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்லேட்டட் இன்டு கிரீக் 300 years பிஃபோர் ஜீசஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ், அதனால தான் இது இம்பார்ட்டன்ட். ஸோ கிரீக் இன்னொரு விதத்தில் என்னன்னா, எப்படி நம்ம இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப காமன் ஆச்சு, நம்ம ரியல் லாங்குவேஜ் கிடையாது. நம்மளுடைய மதர் டங்குன்னா தமிழ் தான் மதர் டங்.
ஆனால் பேச்சுவார்த்தை இங்கிலீஷில் லெட்டர் எழுதுனா இங்கிலீஷில், கம்ப்யூட்டர் திறந்தா இங்கிலீஷு, ஆம், ஒரு கவர்மெண்ட் லெட்டர் எழுதணும்னா இங்கிலீஷ், ஒரு மாதிரி இங்கிலீஷ் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்? பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை ரூல் பண்ணாங்க, நம்பர் ஒன். அவங்க லாங்குவேஜ் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, ரொம்ப பரவலாக இருக்கிறனால நமக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது ரொம்ப வசதின்னு இங்கிலீஷ் ரொம்ப ஒரு வசதியான ஒரு லாங்குவேஜாக போச்சு. சேம் கிரீக். ஸோ கிரீக் வந்து நிறைய ஏரியாவை ஆண்டாங்க, ஓகே, ரூல் பண்ணாங்க. அதனால நிறைய கண்ட்ரி மக்கள் கிரேக்க மொழி படிக்க வேண்டி வந்துருச்சு. அப்போ தங்க சொந்த மொழியை விட கிரேக்க மொழி படித்தா இன்னும் லாபம். அவங்க புக்ஸ் வேற நிறையா இருக்குது, இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணி ஸோ பாடம் படிக்கிறதா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், ஸோ எனிதிங் ரிகார்டிங் நாலேஜ் வந்து கிரீக்கில் இருந்தால் இன்னும் வசதி. ஸோ பேச்சுவார்த்தை, ஸ்கூலிங் எல்லாமே கிரீக்கில் நடந்திருக்கும். அதனால தான் 300 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓல்ட் டெஸ்டிமெண்ட் இப்போ கிரீக்கில் இருக்குது. 300 வருஷம் ஓடின பிறகு நமக்கு தெரிஞ்ச பைபிள் டைமில் ஜீசஸ் டைம், டிசைபிள்ஸ் டைம், ஃபேரிசீஸ் டைம், பால் டைம், பீட்டர் டைம், இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா அவங்க எழுதுனது எல்லாமே கிரீக்கில் தான் எழுதுனாங்க, எபிரே மொழியில் எழுதலை. நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாமே கிரீக் தான், ஓகே. அப்போ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் அவங்க வாசிச்ச பைபிள் எதுவா இருந்திருக்கும்? ஹீப்ரூ பைபிளா, கிரீக் பைபிளா? கிரீக் பைபிள். ஸோ பால் கிரீக்காக தான் இருக்கும். கிரீக் பைபிள். ஸோ பால் கோட் பண்றாரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா ஹீ இஸ் ஆக்சுவலி கோட்டிங் த கிரீக் பைபிள், ஓகே. இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ். இதுல இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ஸ், ஏதாவது பிழை இருந்திருந்தால், டிரான்ஸ்லேஷன்ல தப்பு இருந்தா ஜீசஸ் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாரா இல்லையா? கட்டாயம் பண்ணியிருப்பாரு. ஹி வுட் ஹவ் பாயிண்டட் இட் அவுட் as a mistake. ஏன்னா இட் வாஸ் ஸோ ப்ரிவலண்ட். எங்கேயோ கிடக்கிற ஒரு புக் இல்லை, ஒரு லைப்ரரியில் இருந்த புக் இல்லை, இதுதான் வாசிச்சாங்க எல்லாரும், இதுதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க சாதாரண மக்கள் எல்லாம். மேபி ஃபேரிசீஸ் வேணா ஹீப்ரூ பைபிள் படிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ காமன் அண்ட் காட் அக்செப்டட் அ டிரான்ஸ்லேட்டட் பைபிள். ஜீசஸ் வாஸ் ஓகே வித் இட். மிஸ்டேக் இல்லை இருந்திருந்தா கடவுள் சொல்லியிருப்பாரு. ஃபேரிசீஸ் எவ்வளோ திட்டினாரு, எதுக்கெல்லாம் திட்டினாரு, அவங்க ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கூட திட்டினாரு. டிரான்ஸ்லேஷன் தப்பு இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், ரைட், இந்த உங்க டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ல தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹீ டிட் நாட் டெல், ஓகே. அதனால டிரான்ஸ்லேட்டட் பைபிள் இஸ் குட். இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னா, நான் இங்கிலீஷ் பைபிள் வாசிக்கிறவங்க, இஃப் யூ ஆர் தேர், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆர் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதெல்லாம் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த கிரீக் பைபிள், ஆல்ரைட். ஸோ அதனால அது பேக்ரவுண்ட், ஓகே. So this is the country of Israel. This is the source of our Bible. This is how we got our Bibles in our hands. இப்போ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ஸ் ஏன் பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, 1600ல இங்கிலீஷில் எழுதப்பட்ட பைபிள் அது, ஓகே. ஸோ தட் இஸ் 400 years ago டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. ஸோ அதுதான் 400 வருஷமா we are all using. புது 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 வெர்ஷன்ஸ் வந்ததெல்லாம் less than 100 years old. 100 வருஷத்துக்கு இப்போதான் எல்லாம் less than 100னா 60-70 years தான் ரொம்ப மற்ற வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப இருக்கிறதுக்கு காரணம். இப்போ தமிழ்லலாம் கூட புது வெர்ஷன் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப புதுசு. இப்போ அது 10-20 வருஷம் தான், அப்படிதான் இருக்கும், ஓகே. ஸோ அதெல்லாம் ரொம்ப நியூ. அதனால ஐ ஐ ஐ ஃபீல் காட் ப்ரிசர்வ்ட் தீஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் கெப்ட் இட் சேஃப் அண்ட் செக்யூர். எத்தனாயிரம் மக்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக படித்து வளர்ந்த ஒரு போர்ஷன். ஸோ கட்டாயம் கடவுள் அதை கரப்ட் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். ஹி வுட் ஹவ் ப்ரிசர்வ்ட் இட், பத்திரப்படுத்தி நம்ம கையில் கொடுத்துருப்பார், ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் த டைம்லைன். எனக்கு இன்னும் இன்னும் போர்ஷன் இருக்கு, சொல்லி முடிச்சா அந்த கவனன்ட்னு வந்து நிற்கும். பட் இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம கவனன்ட் டேவிடிக் கவனன்ட்டோட நிறுத்திக்கோங்க நம்ம லைனை. இன்னைக்கு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம் லாட், இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. வி வில் கண்டினியூ அகெயின் காட் வில்லிங் நெக்ஸ்ட் சாட்டர்டே. சரிதானா? ஓகே. ஓகே. எனி தாட்ஸ் பா? எனிபடி, எனி கொஸ்டின்ஸ், எனி தாட்ஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா? லைன் கிளியரா இல்ல. மீட்டா பேசுறீங்க, கரெக்டா? பண்ணிருக்கீங்கல்ல,
possible to share because this is my second class. ஓகே எனக்கு முன்னாடி நீங்க என்ன டீச் பண்ணீங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். ப்ளஸ் ஓ நீங்க சொல்லி தர்றதெல்லாம் along with the timeline இருக்கு இல்லைங்களா, அது ம் பார்த்தாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு if possible ஷேர் பண்ண முடியுமா? ஓ யா ஸோ இந்த ரெக்கார்டிங் இஸ் ஆன் அ யூடியூப் ஸோ அந்த சீரீஸ் இருக்கு ஓகே வரிசையா ஓகே ஆமா ஐல் சென்ட் யூ ஓகே த லிங்க் இப்போ லிங்க் டுடே ஆர் டுமாரோ அனுப்புறேன் தயவு செய்து ஓகே Mita, I have sent you, ma. ஓகே ஓகே இட்ஸ் a சேம் I've லிங்க் already அக்கா. sent. ஓகே Yeah, ஐ same, காட் same. இட். Yeah, அதுல yeah. ப்ரீவியஸும் இருக்கும் மற்ற அதுல ஃபுல்லா இருக்கு கண்டினியூஸா வரும். சரி சரி சரிக்கா. ஓ, ஓகேக்கா. ம். However, if you want a particular slide, எனக்கு இந்த slide வேணும், or if you want me to talk about it a little more or explain a little more, please don't feel bad. Just tell, okay? ஸ்லைட் வேணும்னாலும் கேளுங்க. பவர் பாயிண்ட்ல வேணும் எனக்கு அது வசதினா சொல்லுங்க. I'll share it with you. Thank you so much. Thank you Oh, so no. much, sister. Anytime, Definitely. anytime, anytime. Okay, pa. Done. Anything else, anybody? சரி. ஜெர்மனி க்ளோஸ் பண்ணிட்டாக்கா? ஓகேம்மா, தேங்க்யூ. Okay. Let's pray. Wonderful and amazing God. What a honor and privilege, Father, to that we call ourselves your children. Help us, Father, to um, have a heart which knows you and understands you, what your will is. Let my desire be your will, Father. Help us to think, act, do things which will please you, Lord, not out of obedience and discipline, but out of love, Father, for who you are, for the love you showed us through your Son, Father God. Teach us and help us, Father. Mold us, guide us, Father, to be a better child of yours. May every minute we spend while studying your word be a way where you can talk to us. Give us hearts which will listen to you, Father. May every seed which is fallen bear much, much fruit for you, Father God. Help us to think less of ourselves. Help us to think always about you. Let our lives be centered with you and live around you, Father God. Lord, we know you are a wonderful protector. You are our provider. We have no doubt, Father God. So help us not to worry about this life on this earth, but teach us, Father, to be your children, to work for your kingdom, to do your will and your will alone. Lord, bless each one of us. In Jesus' wonderful name I ask. Amen. 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 Thank you, people. தேங்க்யூமா. தேங்க்யூ Thank you, ஆல். God. Thank காட் you. பிளஸ் யூ. தேங்க்யூமா. Oh, thank you so much. ஓகே பமிலா, see you. Bye Bye ma. bye. Bye bye. Oh, somebody chatted. Yes, Oh. Amen. வசந்தி. ஆமா. சரி, சரி. See you all soon. Bye. See you ma. Bye. See you tomorrow. Bye bye. Bye. சரிக்கா. Bye.